மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் இன்று மாலை அனுப்பி வைக்கப்படுகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷ். சென்னையில் ஏற்பட்ட வரலாறு காணாத பலத்த மழையின் காரணமாக தெருவெங்கும் வீடெங்கும் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் பல லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளையும் உரிமைகளை இழந்து தற்போது உணவு இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனால் தமிழகமே தற்போது கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது காவேரிப்பட்டினத்தில் தற்போது இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பிலான கிட்டத்தட்ட 50 லட்சம் மதிப்பீட்டிலான நிவாரண பொருட்கள் தற்போது இங்கே தயார் செய்யப்பட்டு வருகிறது. இங்கே பார்த்தோம்னால் காய்கறிகள், தக்காளி, அரிசி போன்றவற்றில் அனைத்தையும் அனைத்து சமைக்கக்கூடிய அனைத்து உபகரண பொருட்கள் அனைத்தையும் தற்போது இங்கே தயார் செய்யப்பட்டு இன்று மாலை தனி வாகனங்கள் மூலமாக சென்னைக்கு அனுப்பப்பட இருக்கிறது. இதற்காக முழு வீச்சல் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் வியாபாரிகளும் அனைவருமே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாக சென்னை மக்களுக்கு எக்காரணத்துக்கு அவர்கள் எந்த வகையில் பாதிக்கப்படக்கூடாது. அவர்கள் தற்போது உணவின்றி தவித்து வரும் நிலையில் தற்போது இந்த நல் உள்ளங்கள் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காவிரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த நல் உள்ளங்கள் அனைவருமே தற்போது ஒன்றிணைந்து இந்த சேவை மனப்பான்மையை தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ்.